அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வெள்ளவத்தையிலே கம்பன் கழகத்தால் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஐஸ்வர்ய அம்பாள் ஆலயத்துக்கு கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு ஒரு பெரிய பாக்கியம் என்பதுதான் அடியேன் கூற வேண்டும். சுவாமி சர்வரூபானந்தா, சுவாமி ராஜேஸ்வரந்தாவுடன் சேர்ந்து அந்த பூரண கும்பத்தினை கலசத்துக்கு ஊட்டுகின்ற ஒரு பணியை அம்பாள் எங்கள் 3 பேரிடையும் தந்திருந்தார். இந்த நேரத்திலே ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த மாமுனிவர் சிவயோக சுவாமிகள். அவர் இந்த வருடம் சுவாமிகளுடைய 50வது குருபூசை தினம். இந்த வருடத்தில் சுவாமிகள் 4 மகா வாக்கியம் சொல்லுவார். ஒரு பொல்லாப்பும் இல்லை. There is no intrinsic evil, nothing wrong, everything is perfect. ஒரு பொல்லாப்பும் இல்லை. எப்பவோ முடிந்த காரியம். It's all happened long time ago. We just acting it out, that's all. It's all well planned. So what that means that we are not thinking and doing things. It's just going with the divine will. எப்பவோ முடிந்த காரியம். அடுத்தது யாம் அறியோம், we don't know. As a human being, மனித மனம் ஒரு அளவான எங்களுக்கு தூரதிருஷ்டியாக பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. அது இறைவனுக்கு தான் அது தெரியும். நாங்கள் இறை சித்தத்தின்படி செயல்படுகின்றோம். அடுத்தது முழுதும் உண்மை. ஆல் இஸ் ட்ரூ, இஸ் நத்திங் ராங் வித். ஸோ இந்த கும்பாபிஷேகம் இந்த 4 மகா வாக்கியங்களுக்கும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது என்றுதான் நான் கூறுவேன். நான் இங்கு வருவதற்கு கூட கம்பபாரதி ஐயா அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். நான் விமானச்சீட்டு எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருந்த நேரம் நியூயார்க்கில் ஒரு பெரிய ஒரு ஸ்னோ ஸ்டோம் என்னுடைய ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆகிவிட்டது. இப்போ நாங்கள் ரீபுக் பண்ணி வரோம். அவர் சொன்னார்கள் 15ஆம் தேதி தான் டிக்கெட் தருவார். அப்பொழுது நான் இது அம்பாளுக்கு நான் இந்த பணி செய்ய வேண்டும் என்று ஒரு நியதி இருந்தால் நான் செல்வேன். இல்லை, இந்த பணியில் நான் கலந்து கொள்ளக்கூடாது என்றால் நான் செல்வேன். உண்மையிலே ஒரு அதிசயமாக இருந்தது. நான் அவர்களுக்கு கேலன்ஸு கூப்பிட்டு விட்டிருந்த நேரம் அவர்கள் என்னை கூப்பிட்டு ரீபுக் பண்ணி உரிய நேரத்துக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டேன். இளைய தலைமுறையினர் நம்பிக்கை தளராமல் இருக்க வேண்டும். யூ ஹேவ் டு ஹேவ் ஃபெய்த் இன் காட். ஃபெய்த் என்றது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, ஒரு ரெயிலிங் மாதிரி. So you need to have that in your life. You can, youngsters always say, oh, we don't care, we can live our life. But it's almost like walking on a ramp or on a tight rope without a side support. So anytime you can fall down. The devotion and God is a safety net, just catches you, like your parents, always there for you. So the gods are always there. அன்பான உலகளாவியில் வாழ்கின்ற இந்து தமிழ் மக்களுக்கு எனது தைப்பொங்கல் வாழ்த்துங்கள். மலரும் புது வருடத்தில் எங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று சொல்லியும் ஆயிரக்கணக்கான எமருக்காக உயிர் வாழ்ந்து உயிர் நீத்த எங்களுடைய மக்களை இந்த நேரத்திலே நினைத்து அவர்களுடைய ஆத்மா எல்லாம் சாந்தியடைய வேண்டும். ஆலயங்கள் கட்டுவதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளவோ மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் தந்த நண்பர் ரவி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? உண்மையில் உள்ளூர நான் ஒரு வித்தியாசத்தையும் பார்க்கவில்லை. எல்லா கோயிலையும் இறைவன் இருக்கிறார். அந்த விஷயத்தில் ஒரு வித்தியாசத்தையுமே நான் இந்த கோயிலுக்கும் மற்ற கோயிலுக்கும் இடையில பார்க்கல. கடவுள் இருக்கிறார். ஆனால் உருவ அமைப்பில், கட்டிட அமைப்பில் இது ஒரு புதுமையானதாக இருக்கின்றது, ஒரு தத்துவார்த்தமாக இருக்கின்றது. நாங்கள் ஆலயத்துக்கு போனால் ஆண்டவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது ஒரு தத்துவ கோயிலாக நாங்கள் சமய பாடகத்தில் புத்தகத்தில் படிப்பதை ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜாக சரியை வழிபாடு நாங்கள் ஆலயத்தில் வழிகெடுக்கிறோம். மேலே நீங்கள் இந்த லிங்க பெருமானுக்கு அபிஷேகம் பொழுது கிரிகை, நீங்கள் யூ பார்ட்டிசிபேட்டிங் ஆன் ஆக்ஷன். கிரியை மீன் ஆக்ஷன். யூ பார்ட்டிசிபேட்டிங் ஆன் த ஆக்ஷன். Then you go beyond that, yoga, meditation. You prepare yourself. The first, that is the only one. ஒரு தவறு எங்களுடைய தமிழ் மக்கள் விடுவது என்னென்றால், ஆலய வழிபாடு என்றால் 2 விதமான வழிபாடு. ஒன்று புற வழிபாடு, அடுத்தது அக வழிபாடு. கோயிலுக்கு நாங்கள் சொல்லுவோம், கோயிலுக்கு போனால் இருந்துட்டு போவோம் என்று சொல்லி. What that means, கடவுளை கும்பிட்டுட்டு இருந்துட்டு போகிறோம்னா நாங்கள் இருந்துட்டு எழும்பி ஓடுவோம்.
அதல்ல. இரண்டால் கடவுளை புறத்தில் கண்ட நீங்கள் இங்கே அகத்தில் internalize your worship. That's what it means. See God outside, then you see the God inside. இங்கே தமிழ் மொழி ஒரு அழகானது ஒரு மொழி. ஆங்கிலத்தில் நாங்கள் God என்று சொல்றத தமிழில் கடவுள். கடவுள்னா கடந்து உள்ளே செல். கடவுள் is not out there, is inside. So what a beautiful language. ஆனால் அதுதான் பிரச்சனை. ஏன்னா சிலத்துக்கு விளங்கவே இல்லை. இதை நீங்கள் கடவுளை God means go within ரெண்டா புரியுது. கடவுள் ரெண்டா புரியுது இல்லை எங்களுக்கு. ஸோ அதவன் இறைவன். இறைவன் என்றால் எங்கும் இறைந்து இருக்கிறவன். He who resides everywhere, all pervasive. God is all pervasive. So இந்த ஆலயம் அந்த தத்துவத்தினை விளங்கி நிற்கிறது. So you worship சிவபெருமான் here, then you go out, then you are into the yoga நிலை. Yoga, you meditate, try to see God inside of you, try to see inside. Then you go beyond that. மேலே போகும் பொழுது ஞான நிலை. ஞானம் என்றால் ஆகாசம். நாங்கள் இலங்கை இந்தியாவுக்கு போனோம் என்றால் இந்தியா சிதம்பரம் ஆகாசத்துக்குரிய சிதம்பர ரகசியம் என்று சொல்லிப்பட்டு குறுக்கலையா தீபத்தை காட்ட நாங்கள் பார்த்துட்டு அங்கே ஒன்றும் இல்லை என்றோம். இட்ஸ் நத்திங். சிதம்பரத்துக்கு அடுத்த முறை போகின்ற அடியவர்கள் நாங்கள் போனால் நடராஜரை தான் பார்க்கிறோம், அதுக்கு மேலே பார்க்கிறோம். அந்த ஒரு பரிவாரத்தை நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் மேலே ஒரு லிங்கம் இருக்கின்றது. ஒருவருமே அதை போறதில்லை. நடராஜரோட அதுதான் ஆகாச லிங்கம். இந்த ஆலயத்திலும் மேலே அண்டவழியிலே ஒரு ஆகாச லிங்கம் இருக்குது. ஸோ இந்த தத்துவார்த்தமாக பார்க்கும்பொழுது இட்ஸ் அன் எஜுகேஷனல் பிளேஸ், நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லாமல் ஒரு கல்வி கூடமாக இருக்கின்றது. நான் நீஸ் டேம் என்கின்ற லண்டனிலே ஒரு ஆலயம் சுவாமிநாராயண் ஃபெலோஷிப்பால் ஆரம்பிக்கிற பல நிகழ்ச்சிகளை நான் அங்கே கலந்து கொள்வேன். அதேபோல் சிக்காகோவில் இருக்கிற அங்கே போனீங்களா இருந்தாலும் அறிவு பெற வேண்டும். கோயிலுக்கு போனால் எண்ணத்துக்கு நாங்கள் கும்பிடுறோம், எந்தெந்த தத்துவங்களை அறிவு. ஸோ பேக் டு யுவர் கொஸ்டின், என்ன வித்தியாசம் என்றால் கடவுள் ஒரே மாதிரி தான். வெள்ளவத்த பிள்ளையாரில் இருக்கிற பிள்ளையாரும் இந்த இதுவும் எல்லாம் மனிதன் தான் வேறு உருவங்களில் பார்க்குறாங்க. இல்லாமல் இறைவன் ஒருவர் தான். அந்த இறைவன் தான் இங்கே இறைவியாக இருக்கிறார், ஆஸ் அ மதர், டிவைன் ஃபோர்ஸ். ஆனால் கட்டிட அமைப்பில் வித்தியாசமாக இருக்கிறதா இது ஒரு தனித்துவமான கோயில். யாத்திரை எவ்வளோ முக்கியம் அங்கே இந்துக்களுக்கு? பில்கிரிமேஜ். இந்த ஆர்மோ நாவலர் கூட பஞ்ச நித்திய கிரியை கர்மங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதுலேயும் ஒன்று தினசரி வழிபாடு, ஆலய வழிபாடு, உற்சவங்கள், யாத்திரை. யாத்திரை என்று சொல்றது நாங்கள் பல பேர் இப்போ நாங்கள் அதை செய்யறது இல்லை. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறது ஒரு ஏடிஎம்ல காசு எடுக்கிறோம். நீங்களே ஏடிஎம்க்கு போறீங்க, காசு வேணுமெண்டா போறீங்க. சும்மா நேரத்தில் நீங்கள் ஒரு நாளுமே ஏடிஎத்தை பார்க்க போறீங்க. அது மாதிரி ஏன் கோயிலுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு தேவை இருக்க தான் பாருங்க. இப்போ சும்மா வருவீங்களா, இதாவது தேவை பிள்ளை பரீட்சையில் ஸோ பிறகு நீங்கள் கடவுளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு அருள் செய்வாரா? உங்கள் தாயிட்ட நீங்கள் போய் ஒரு நாளுமே அம்மாவை பார்க்க போகிறீங்க. ஒரு நாள் ஏதாவது தேவையான அம்மா எனக்கு ஒரு 5000 ரூபா காசு தேவைன்னா தருவாங்க. ஒரு வருஷம் பிறகு போகணும், சனி ஞாயிறில் சாப்பாடு செய்ய கொடுக்கணும், இருந்து கதைக்கணும். அப்போ வந்து தாய்க்கு அன்பு வரும். அதை விடுத்துட்டு ஏதாவது தேவை என்று போனால் இன்னும் ஒரு பிள்ளையா என்று தாய் ஏசலாம். அதே மாதிரி கோயிலுக்கு நாங்கள் தேவை என்றால் தான் வருவோம், இல்லை என்றால் வாரது. சரி, கோயிலுக்கு வர என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு பருவம் அறிஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு நாளுமே கடவுளுக்கு ஒன்றுமே கேட்குறேன். அப்படி கேட்டால் கடவுளை நாங்கள் இன்சல்ட் பண்ணுறோம். பால் நினைந்து ஊட்டும் தாய், ஒரு குழந்தை கை குழந்தைக்கு பாலை கொடுத்து தாய் படுக்க வச்சு அந்த நேரம் பிள்ளை எழுத போது தாய்க்கு தெரியும், ஓடி போய் ஆயத்தமாக இருப்பா, பிள்ளைக்கு பசிக்க போகும். அப்படிப்பட்டது இறைவன் நிறைவு. அப்ப அவன்கிட்ட போய் பாகியம் பண்ணினீங்களா இருந்தா அதை போல பாவம் கர்மவினை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்க புண்ணியம் தடையில பாவம் தான். அரிச்சனை, நேர்த்திக்கடன் பாவமான காரியங்கள். நீங்க சொல்லுங்க, பல பேர் அதே ஒரு சர்ச்சைக்குரிய. என்ன பொறுத்த மட்டும் நேர்த்திக்கடன் இஸ் a bribe. கோயிலுக்கு கொடுங்க, அதை நான் அன்புக்காக கொடுங்க, அம்பாளுக்கு கொடுங்க, இருக்கிற நேரம் கொடுங்க, இருக்காத நேரம் கொடுக்க ஆகணுங்க. ஆனா அம்பாள்கிட்ட வந்து நீ எனக்கு இது செய்துதா, நான் உனக்கு அது செய்தார், அப்படி ஒரு நாளுமே ஆண்டவன் எந்த ஒரு வேதம், ஆகமம், இதிகாசம் ஒன்றிலையுமே சொல்லப்படையாது. அறிவோய் வேண்டுவதெல்லாம் அது கடவுளுக்கு பிரை பண்ணாங்க. அன்போட கும்பிடுங்க, அன்போட கும்பிட்டு அவருக்கு தெரியும் தானே உங்களுக்கு வேணும். அவருக்கு நீங்க போய் சொன்னீங்கன்னா அதை இன்சல்ட் பண்றதா இருக்கு. என்ன
அவ தர்றதை மன்னிக்கணும் தவறாக இல்லை 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 உள்ளதை உண்மை சொல்றதுக்கு இப்போ மன்னிக்க தேவையில்லை. இல்லை சில பேர் வேண்டுதல் இருக்கிற என்ன பொறுத்த மட்டும் வேண்டுதல்ன்றது ஒரு லஞ்சத்துக்கு சமானமானது. வேண்டுதல் வேண்டாமல் இதானடி சேர்ந்தாருக்கு ஜாண்டு விடும்போ ஏதாவது கடவுள் தருவார். அன்போல கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்க கொடுக்கறத கொடுங்க. அது மட்டும் இன்னும் நான் சொல்றேன்னா, கோயில் இன்றைக்கு காலையில கொம்பனி திரு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பேசும் பொழுது பார்த்தாங்கன்னா, கோயிலுக்கு வந்தால் வழி கும்பிடுறதுக்கு 3 முறை இருக்குது. அதுபடி நீங்கள் சென்றுக்கு தைப்பொங்கல் நாள் வந்திருக்கிறீங்க. முதலாவது கடவுள்கிட்ட போய் கடந்த வருஷம் 2013ஆம் ஆண்டு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறு செய்திருக்கலாம். தொண்டுநாதன் கூட தவறு செய்திருக்கேன், எத்தனையோ தவறு செய்திருக்கிறேன். தெரியாமல் செய்திருக்கலாம், தெரிஞ்சு செய்திருக்கிறேன். அதுக்காக கடவுள்கிட்ட உங்களை மன்னிப்பு வைப்போம். இட்ஸ் நம்பர் 1. நான் செய்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்த 2013 எனக்கு நீ செய்த அருளுக்கு நன்றி நன்றியம். மூன்றாவதா கேளுங்க என்ன வேணும்னா. ஸோ ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறது, போன உடனே ஏடிஎத்தில் போட்டு நம்பரை வச்சுன மாதிரி $200 பண்ணுவோம், $200 300 அப்படி கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. முதலாவது செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு, இரண்டாவது நன்றி, மூன்றாவது அப்போதான் அருள் கிடைக்கும். கடவுளும் எங்களை போடுவார். எங்கள்கிட்ட யாராவது வந்து அப்படி கேட்டால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுமே சொன்னால் வாங்க ஒரு $500 காசு தாங்கன்னா அப்படி இருக்கும். ஐயோ நான் உங்களை அன்றைக்கு ரோட்டில் பார்த்து கொண்டு போயிருக்கல, சிரிக்காமல் போட்டோம், மன்னிச்சு கொள்ளுறோம். அது ஒரு முதலாவது படி. ரெண்டாவது படி, ஐயோ நீங்கள் போன வருஷம் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களோ 2000 காசு தந்து உதவுறீங்க, அதுக்கு நன்றி அம்மா. ஆனால் இப்போவும் எனக்கு தேவையா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் வரும். ஏண்டா நீங்கள் மனித மனத்தோட திறந்த மனத்தோட கேட்குறீங்க, நன்றி சொல்கிறீங்க, பிள்ளைக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, கொடுக்கணும். இது ஒன்றுமே இல்லை. எனக்கு $5000 காசு ஒரு நாளுமே ஆண்டவன் ரொம்ப சந்தோஷம் உங்களை கண்டது. நன்றி.